பவித்ரா, அதாவது கடந்த 27ஆம் தேதி பேரணாம்பட்டு அடுத்த அரவட்லா பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன், சின்னு தம்பதியினருக்கு வேலூர் அடுக்கம்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, அதாவது இந்த மருத்துவமனையில் பிரசவம் நடைபெற்று குழந்தை பிறந்தன. ஆண் குழந்தை பிறந்திருந்த நிலையில் நேற்று காலை அந்த பிரசவ வார்டுக்கு வந்த ஒரு பெண் குழந்தையின் பாட்டியிடம் பேச்சு கொடுத்து அந்த பாட்டிக்கு அதாவது உணவு வாங்கி கொடுத்து விட்டு அந்த குழந்தையை அங்கிருந்து தூக்கி சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக வேலூர் டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக வேலூர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி கேமராக்களில் பதிவாயிருக்கக்கூடிய காட்சிகளை முதற்கட்டமாக காட்சிகள் மூலமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டன. அந்த காட்சியில் பதிவாகி இருந்த ஒரு பெண்மணி கையில் கைப்பையை கொண்டு செல்லும் காட்சியானது பதிவாகியிருந்தன. அந்த பெண்மணி யார், அவர் எங்கிருக்கிறார் என்ற விசாரணையானது முடக்கிவிடப்பட்டன. இதன் மூலம் வேலூர் தனிப்படையானது அந்த பெண்மணியை தற்போது கண்டுபிடித்து கைது செய்திருக்கின்றனர். அந்த பெண்மணியின் பெயர் பார்த்தோம்னால் ஜெயந்தி மாலா. இவர் வேலூர் இடையஞ்சாத்து பகுதியைச் சேர்ந்தவர். இவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் இவர் குழந்தையை அங்கிருந்து கடத்தி சென்றது தெரிய வந்திருக்கின்றன. இவர் குழந்தையை அங்கிருந்து கடத்தி சென்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேரிடம் அந்த குழந்தையை கொடுத்ததாகவும் அந்த குழந்தையை அவர்கள் கிருஷ்ணகிரிக்கு கொண்டு சென்று விட்டதாகவும் இவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் வேலூர் தனிப்படை காவல்துறையினர் கிருஷ்ணகிரிக்கு சென்றிருக்கின்றனர். கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அந்த 2 நபர்களை கைது செய்து விசாரித்த போது குழந்தையை நாங்கள் பெங்களூரு, அதாவது கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு கொடுத்து அனுப்பியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் வேலூர் தனிப்படை காவல்துறையினர் தற்போது பெங்களூரு விரைந்திருக்கின்றனர். அந்த பகுதியில் குழந்தையை மீட்பதற்கான முயற்சியில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பெண்மணி பார்த்தோம்னால் குழந்தையை கடத்தி கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லதுரை என்ற நபரிடம் கொடுத்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த செல்லதுரை பார்த்தோம்னால் சொந்த ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டம், ஆனால் தற்போது அவர் அடுக்கம்பாறை பகுதியில் வீடு எடுத்து தங்கியிருப்பதாகவும் அவருக்கு குழந்தை இல்லை என்பதின் காரணமாக இந்த குழந்தையை இந்த பெண்மணி கடத்தி அவரிடம் கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மேலும் குழந்தையை மீட்பதற்கான முயற்சியில் வேலூர் தனிப்படையினர் தற்போது வரை ஈடுபட்டு வருகின்றனர். பெங்களூரு சென்றிருக்கக்கூடிய தனிப்படை காவல்துறையினர் குழந்தையை மீட்டு கொண்டு வருவார்கள் என்ற ஏக்கத்தோடு அவர்களுடைய பெற்றோர்களும், அதாவது குழந்தையின் பெற்றோர்களும் தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றனர். காவல்துறையினர் இந்த துரித முயற்சியானது, அதாவது 24 மணி நேரத்தில் இந்த குழந்தையை மீட்கப்பட இருக்கக்கூடிய இந்த சம்பவம் வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே வரவேற்பையும் பெற்றிருக்கின்றன. இருந்த போதிலும் இது போன்ற சம்பவங்கள் அரசு மருத்துவமனையில் தவிர்ப்பதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலரும் தெரிவிக்கின்றனர். பவித்ரா.